தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸாக வந்து பார்க்க போறோம். ஸோ ஆசிரியர் பணி அப்படின்ற போது 1-2 ஆசிரியர் பணிகள் வந்து கிடையாது, எக்கச்சக்கமான ஆசிரியர் பணிகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆசிரியர் பணி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் 47,600 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த 10ஆம் வகுப்புக்கே அதிகப்படியான உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து நீங்கள் எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வயதை பொறுத்தவரை உங்களுக்கு 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதிகபட்ச வயதை பொறுத்தவரை உங்களுக்கு 50 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுமே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே சரி பொருந்தும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கே இருக்கும், அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எங்கே இருக்கும், அண்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து உங்களுக்கு ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா இதாவது கீழே இதோட கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு 2 லிங்குமே தேவைப்படும் அப்படின்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. பட் இந்த 2 லிங்குமே தேவைப்படும் அப்படின்றனால ஸோ 2 லிங்குமே ப்ராப்பராக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ பேஜில் வந்து டவுன்லோட் பேஜ்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆர் கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். 10லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சு 0 அப்படின்றது வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பாருங்கள் 4 3 2 1 சொல்லி வந்துருச்சு. இப்போ 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரீன் கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த பாக்ஸ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்குக்கான நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நோட்டிஃபிகேஷன் வந்து எடுத்துக்க முடியும். அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ப்ராப்பராக 2 லிங்குமே கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் டீச்சர்லேயே வந்து வேற டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேண்ட் மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்னா அந்த மாதிரி ட்ரம்ஸ் மாதிரி அடிப்போம் இல்லையா மார்ச் பாஸில், ஸோ அந்த மாதிரி பேண்ட் மாஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கவுன்சிலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிராயிங் ஸ்கெச்சஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதற்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிடி மாஸ்டர் கம் மேட்ரான் இருக்கலாம், மேட்ரான் டெரக்டராக இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து இந்த ஜாப் மட்டும், அதாவது பிஎம் பிடிஐ கம்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பர்சன் மட்டும் அப்ளை பண்ண முடியும். மற்ற எல்லா ஜாப்புக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வார்ட் பாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்ட் பாய் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வயது 21லேருந்து 50 வயது குழந்தை இருக்கணும். மாதம் உங்களுக்கு 22,000 சேலரி. பிஎம் பிடிஐ கம் மேட்ரான் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். அண்ட் ஏஜும் அதே மாதிரி தான் 21லேருந்து 50க்குள்ள வந்து இருக்கணும். மாதம் உங்களுக்கு 25,000 சேலரி.
நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்கள் ஸ்கூல் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதே நேரத்தில் உங்களுக்கு டைப்பிங்கும் ஓரளவு ஸ்பீடாக டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஓரளவு ரிலேட்டபுளாக இங்கிலீஷ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதற்கும் ஏஜ் லிமிட் அதே மாதிரி தான் 18லேருந்து 50 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். உங்களுக்கு மாதம் 25,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த எம்பிபிஎஸ்ன்றான ஒரு ஹையர் எஜுகேஷன். ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. இன்கேஸ் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஜாப்க்கு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பட் இது வந்து உங்களுக்கு பார்ட் டைமாக மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. மாதம் உங்களுக்கு 45,000 சேலரி இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஆர்ட்ஸ் மாஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இதற்கு உங்களுக்கு 25லேருந்து 30 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். மாதம் உங்களுக்கு 25,000 பார்த்தீங்கன்னா சேலரி சொல்லியிருக்காங்க. கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அதற்கு உங்களுக்கு 21லேருந்து 50 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். இதற்கு உங்களுக்கு 30,000 சேலரி சொல்லியிருக்காங்க. பேண்ட் மாஸ்டருக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் மிலிட்ரி இல்லைனா அந்த மாதிரி பேண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு உங்களுக்கு மாதம் 40,000 பார்த்தீங்கன்னா சேலரி. லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். இதற்கும் உங்களுக்கு 25,000 பார்த்தீங்கன்னா சேலரி. ஏஜ் 18லேருந்து 30 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். ஸோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் உங்களால் என்னால் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதற்காக நான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த லிங்கை ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன மாதிரி போஸ்டிங்லாம் சொல்லியிருக்கோமோ அதில் நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேமை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்கள் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் என்ன, இயர் என்ன அப்படின்றது எழுதிட்டு இல்லை உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருப்பாங்க. மேரிட் அப்படின்னா மேரிட்னு எழுதுங்க. இன்னும் மேரிட் ஆகலை அப்படின்னா சிங்கிள் அப்படி சொல்லி எழுதிக்கோங்க. உங்களோட நேஷனாலிட்டி கேட்பாங்க, இந்தியன் சொல்லி எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி மேலே வச்சு ஒரு டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமை ஃபில் பண்ணுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேமை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 10th 12th எங்கே படிச்சிருக்கீங்க, நீங்கள் டிகிரி எங்கே படிச்சிங்க, டிப்ளமோ எங்கே படிச்சிங்க, இதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தாலுமே எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் டிப்ளமோ மட்டும் தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் PhD மட்டும் தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் 10th 12th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியுதோ தமிழ், இங்கிலீஷ், கன்னடம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா தமிழ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் அண்ட் நேம் எழுதும்போது மட்டும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது அது எந்த பேங்க்லேருந்து பே பண்ணுறீங்க, அதோட டிடி நம்பர் என்ன, டேட் என்ன, எவ்வளோ ருபீஸ் பே பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, என்ன டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்றதை போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த பிரின்சிபால் அப்படின்றதுலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 17 மே 2025. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.